சக்தி ஒலி வாங்கி. ஸ்டீவ் ஜாப்ஸ் 1955 பிப்ரவரி 24 பிறந்த இவர் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவராகவும் கணினித்துறையின் குறிப்பிடத்தக்க ஒரு ஆளுமையுடையவராகவும் திகழ்ந்தவர். 1985 அமெரிக்க குடியரசுத் தலைவரால் வழங்கி பெருமை செய்யும் அந்நாட்டின் தலையாய பரிசாகிய தொழில்நுட்பத்துக்கும் புதுமைகளுக்குமான பதக்கத்தை வென்றவர். ஸ்டீவ் ஜாப்ஸ் 1976 ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை தொடங்கியவர்களுள் ஒருவராவார். 1980களின் முற்பகுதியில் ஆப்பிள் நிறுவனத்தின் திறம்மிக்க மேக்கின்டோஷ் கணினியை அறிமுகப்படுத்தினார். நிறுவன உட்பிணக்குகளால் 1985 ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து வெளியேறி உயர்கல்வி நிறுவன தேவையை முதன்மைப்படுத்தி நெக்ஸ்ட் என்கின்ற கணனித்தள நிறுவனத்தை உருவாக்கினார். 1996 ஆப்பிள் நிறுவனம் நெக்ஸ்ட் நிறுவனத்தை வாங்கியதன் பின்பு ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் உடன் நின்று உருவாக்கிய ஆப்பிள் நிறுவனத்திலேயே சேர்ந்தார். அங்கு தொடர்ச்சியாக தலைமை நிறைவேற்று அதிகாரியாக 1997 முதல் 2011 வரை நீடித்தார். 2011 ஆகஸ்டில் தலைவர் பதவியிலிருந்து விலகிய இவர் 2011 அக்டோபர் 6 உயிரிழந்தார். கணினித்துறையில் புது புரட்சியை ஏற்படுத்திய ஸ்டீவ் ஜாப்ஸின் குரலே இது. Today I want to tell you 3 stories from my life. That's it. No big deal. Just 3 stories. சக்தி ஒலி வாங்கி.